எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கிடைக்காது. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்க இயலாது. புரட்சி தலைவர் பிறந்த நாள் இன்றைக்கு நடைபெறுகிறது. 1977 இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன். சொன்ன 2 வரிதான். அங்கே புரட்சித்துடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்று தான் சொன்னேனே தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்னை வாழ வைத்தவர்கள், நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு. அதுக்கெல்லாம் சொன்னால் வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க. ஏதாவது தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள். அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்க தான் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்றால் நான் இல்லை. தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்கிறேன். ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து. அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம், ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம், விட்டுக் கொடுக்கிற இயக்கம். மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம். அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள். 1975 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு, எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார். எடுத்து சொன்னார். தலைவர் 3 மணித்துளி 3 பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில். இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல. தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. நான் சொல்வதற்கு காரணம், அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன். மறந்துவிடக்கூடாது. கேட்பாங்க, ஏன்டா கழட்டி விட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும். அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும். எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே தாய் சொன்னார். ஏன் எதை சொல்கிறேன் சொன்னால், பல்வேறு பணிகளை நாம் அவரோடு என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன். கட்சியில் குழு விருப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன்.
என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர். அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எவையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். யாருக்கு கேசட் கொண்டு வருகிறீங்களா? ரெக்கார்ட் பண்ண இருக்குதா? இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் எத்தனை சிறப்புகளை பெற்று விளைவிக்கிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க. தொண்டர்களோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை, தொண்டன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளான்னு பார்த்தீங்க. ஒவ்வொரு வேலை கேர்ஃபுல்லாக சொல்லலை இன்னைக்கு மட்டும். அப்படி எல்லாம் பேசினா அடுத்த நாள் நம்மளும் கண்டுக்க போறதில்லை. ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க, இல்லை அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், அவர் கையசைவில் புரிந்து கொள்வோம். நான் 89 இருந்து 84 இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறார். பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது. வீட்டு வரி உயர்வுகள், குடிநீர் வரி உயர்வுகள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், தலைவர் அம்மா இருக்கின்ற போதே 37 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டிலே தான். இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம 1500 கொடுக்குன்னு நமக்கு ஓட்டு போட விட்டாங்க. 1000 கொடுக்குன்னு போட்டாங்க. இதுதான் நடந்து போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்குறது சொன்னா போட்டுட்டாங்க நம்ம நம்பணும். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி நீதி கட்சி பரிணாம வளர்ச்சியில திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில் துவங்கப்பட்டு, அதில் தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், அது செல்கிற பாதை பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கேள்விக்குறியானது. அதனால் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததிலே மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிய மன்னாதி மன்னன், மக்கள் கழகம், பொன்மனப்பள்ளம், புரட்சித் தலைவர்கள், அண்ணாவின் இதயக்கண்ணியாக இருந்த புரட்சித் தலைவர்கள் ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மகளிர்கள், தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 17/10/1922 புரட்சித் தலைவர் தொடங்கினார்கள். அவர் அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சந்தித்த விமர்சனங்கள், அவர் எதிர்கொண்ட அவமானங்கள் அத்தனையும் தூளாக்கினார் என்று சொன்னால், அவருடைய மன வலிமையோடு மக்கள் தந்த பேராதரவு, அந்த மக்களின் பேராதரவோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்கினார். கோடிக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மீது விசுவாசம் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈர்க்கப்பட்டார்கள். முதலாக 16 லட்சம் உறுப்பினரோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
புரட்சித் தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை முதலமைச்சர் அரியணையிலே இந்த அன்னை தமிழகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பொறுப்பினையும் இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது கூட முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராகத்தான் வர வேண்டும் என்று அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பேட்டையிலே வெற்றி பெற்ற வரலாறு, ஆட்சி அமைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இதய தெய்வம் தமிழகுலசாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்தி அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை. அத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் தனதாக்கி கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக இந்தியாவின் மாபெரும் மக்கள் இயக்கமாக, 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டி எங்களை போன்ற சாமானியர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி, அமைச்சர்களாக்கி, தலைமை கழக நிர்வாகிகளாக்கி இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற நாங்கள் 7 ஜென்மத்திலும் நினைத்து பார்க்க முடியாத அந்த அரிய வாய்ப்புகள் எல்லாம் சாமானிய தொண்டர்களுக்கு வழங்கி ஜனநாயகத்தை பாதுகாத்தார் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் 1, 2 அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆற்றி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகுடம் சூட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்களாட்சி என்றால் என்னவென்று மறந்து போகின்ற வகையிலே மன்னராட்சியினுடைய தத்துவத்தை இன்றைக்கு தமிழகத்திலே தலைநிமிர்த்தி கொடி பிடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக எழுப்புகிற உரிமை குரல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் 8 கோடி தமிழருடைய நம்பிக்கை பெற்றது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் மறு வடிவமாக, புரட்சித் தலைவருடைய மறு வடிவமாக, தொண்டர்களின் நம்பிக்கையாக, 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக, ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியிலே, புரட்சித் தலைவர் வழியிலே அண்ணாவின் ஆசையோடு வழிநடத்த அவர் எடுத்து வருகிற முயற்சி 1 அல்ல 2 அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியோட தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி வருகிற தொண்டர்கள் ஆட்சி வருகிற கழகப்பணி, மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம். அம்மா கொடுத்த ஆசி, புரட்சித் தலைவர் கொடுத்த ஆசி. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டியை பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு சிதற தேங்காய் போல் சிதறிய இயக்கம். அம்மாவுடைய பெருமுயற்சியாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் தலை நிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள் உருவாக்கி காட்டினார். 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன், தொட்டில் குழந்தை திட்டம் தந்த புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள், மடிக்கணினி தந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், தாலிக்கு தங்கம் திட்ட அம்மா அவர்கள், கறவை மாடுகள் ஆடுகள் தந்த அம்மா அவர்கள், இருசக்கர வாகனம் தந்த அம்மா அவர்கள், குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் தந்த புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள், மகளிர் காவல் நிலையம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள் அவருடைய வழியிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம்
இந்த ஆட்சி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு ஆண்டு தாக்கு பிடிக்குமா, நிற்குமா, நிலைக்குமா என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் வீரவசனம் பேசாமல் விவேகத்தோடு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள், இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த அரசை 4 ஆண்டு காலம் முழு ஆயுள் காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே பெருமை சேர்க்கின்ற அரசாக குடிமராமத்து திட்டம் 7.5% என்று சமூக நீதிக்கு வித்திட்ட திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு தந்தாரே, அவருடைய வழியிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்தார். 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி காட்டினார். 2000 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கி காட்டினாரே. 50 ஆண்டு கால காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரே. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி காட்டினார். முதலமைச்சர் அரியணை என்பது அது நமக்கான அலங்கார பதவி அல்ல, மக்களுக்கு சேவை செய்கிற பதவி என்கிற ஒரு புதிய இலக்கணத்தை, எழுமையின் இலக்கணத்தை, உழைப்பின் இலக்கணத்தை, சேவையின் இலக்கணத்தை இந்த தமிழகத்திலே நிரூபித்து காட்டின இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆகவே இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசையோடு, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் நல்ல ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனைகளை சந்திக்கலாம், சோதனைகள் வரலாம். அது சோதனைகள் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருமகள் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறுவடிவமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மாவின் திருநாமத்தில் இயங்குகிற புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா பேரவை நாளை முதல் களம் காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்மை ஒற்றுமைப்படுத்த, நாம் வலிமையோடு களம் காண, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி காட்ட நமக்கு இன்னும் உத்வேகம், ஆக்கம், ஊக்கம் வழங்குகிற தருணம் இது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி. மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க முடியும். மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய மதிப்பீடுகளை, ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அந்த ஜாதகத்தை உருவாக்க முடியும். ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கழக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா பேரவை கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் இன்னும் 1-2 மாவட்டங்களிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று உடனடியாக நீங்கள் களம் செல்ல வேண்டும். அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகத்தை அமைதி காடாக மாற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். வீதி வீதியாக, வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் 6,30,00,000 வாக்காளர்களை நாம் சந்திப்போம். அதுதான் நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றில் நீந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரட்சித் தலைவருடைய மறு வடிவம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். களத்துக்கு செல்வோம்.
வாக்காளர்களை சந்திப்போம், பொதுமக்களை சந்திப்போம், இளைஞர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களை சந்திப்போம், வீடு வீடாக செல்வோம், வீதி வீதியாக செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், களத்திலே நேரிலே சந்தித்து சத்தியத்தை எடுத்துச் சொல்வோம், உண்மையை எடுத்துச் சொல்வோம், யதார்த்தத்தை எடுத்துச் சொல்வோம். மக்கள் விரும்புகிற தலைவர், மக்கள் வரவேற்கிற தலைவர், மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கரத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய போர்ப்படை தொண்டர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய தலைமையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் ஒரு வரலாற்று பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து. இந்த தமிழகத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குழி நோண்டி புதைக்கிற அந்த நிகழ்வை மெல்ல மெல்ல திமுக நடத்தி கொண்டிருக்கிறார். தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால், குப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது? ஆகவே தமிழகத்திலே விடுவிக்கப்பட்டிருக்கிற சவால், ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மக்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டினுடைய எங்கள் உயிரிலும் மேலான தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் வணங்கி கேட்டுக் கொடுக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் இயக்கம், மக்கள் இயக்கம், சாமானியர்கள் இயக்கம், விவசாயிகள் இயக்கம், ஏழைகள் இயக்கம். ஆக இந்த இயக்கத்தை நீங்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர்கள். இந்த மக்கள் சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றும் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவருடைய தலைமையில். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களை, இதை உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களில் ஒருவராக கேட்டுக்கொள்கிறேன். வீடு வீடாக, வீதி வீதியாக களத்திலே நாம் பேரவை தொண்டர்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து, கையிலே கொடி, நெஞ்சிலே ஒரு தியாக நெருப்பு, கையிலே துண்டு பிரசுரத்தோடு, ஒரு கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி, ஒரு கையிலே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், நெஞ்சிலே தியாக நெருப்பு நாம் பற்றி எரிகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனம் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே இந்த அன்னை தமிழகத்தை ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக, ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மலரச் செய்வதற்கு வீடு கொண்டு எழுவோம், வீடு வீடாக செல்வோம், வீதிதோறும் செல்வோம், மக்களை சந்திப்போம், நியாயத்தை கேட்போம், தர்மத்தை நிலைநாட்டுவோம், நியாயத்தை நிலைநாட்டுவோம், உண்மையை, யதார்த்தத்தை, கள நிலவரத்தை எடுத்துச் சொல்வோம். இன்றைக்கு நடைபெற்று வருகிற பாலியல் வன்கொடை சம்பவங்கள், நெஞ்சை உழுக்குகிற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் அவர்கள் குடும்பம் வாரிசு அரசியலே நான் அக்கறை செலுத்துகிறேன். சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாளாகாத முதலமைச்சர், குடும்ப வாரிசு அரசியலை தலை நிமிர்த்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு அத்தனையும் உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்துகிறார். சொத்து வரியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு ஊழல், எதிலும் ஊழல், இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம், மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அவருடைய முயற்சிக்கு இறைவன் துணை நிற்பார், அம்மா துணை நிற்பார், புரட்சி தலைவர் துணை நிற்பார். வெற்றி வாகி சூழ்வோம். தை திருநாளிலே, தைப்பூச திருநாளில் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று தைப்பூச திருநாளில் பக்தர்கள் வேண்டுகிறார்கள். ஆகவே புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களத்திலே நின்று மக்களை சந்தித்து சாதனைகளை எடுத்துச் சொல்லி திமுகவின் அவலங்களை தோலுரித்து காட்டி அமைதி பூங்காவான தமிழகத்தை அமளிக்காடு ஆக்கிய மக்கள் விரோத திமுக அரசுக்கு முடிவு கட்டுகிற போர் கரணம்
போர் போர், களத்திலே போர், மக்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி வருவோம். வெற்றி வெற்றி வெற்றி. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம்.